வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ் சேனல்ல திங்கட்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்குள்ளவே மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.5% டிப் ஆச்சு. அதுக்கு என்னென்ன காரணங்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 23,411 பாயிண்ட்ஸ் இருக்குது நிஃப்டி. ஓகே, ஸ்டில் மைனஸில் தான் இருக்காங்கன்னா எஸ் மைனஸில் தான் இருக்குது, 136 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக் இருக்குது. அந்த ஸ்பைக் வந்து எப்போயா இருந்தாலும் உடையும். அப்போ எப்போ ஸ்பைக் வந்தாலும் ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்பைக் டவுன் வந்து அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோமே தவிர திடீர்னு பார்த்தா 1.5% கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு என்னென்னதான் காரணம் இருக்குன்னு உள்ளெல்லாம் அப்படி போய் தேடி பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதில் சொல்லப்படக்கூடிய காரணங்கள் எல்லாமே ரொம்ப பழைய காரணங்கள். அதில் 3 காரணம் சொல்கிறேன். எஃப்ஐஐ செல்லிங் கொடுக்குறாங்க, அது எப்போவுமே நடந்துட்டு இருக்கு. எப்போ 2024 ஆரம்பிச்சது எஃப்ஐஐ செல்லிங், இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை, அது போயிட்டே தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு மான்சூன் பெய்ய வேண்டிய மழை அளவு வந்து 10% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 10%னாலவே ஒரு பெரிய எக்கானமி டிப் வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. விவசாய பொருட்களுடைய சப்ளை குறையும், சப்ளை குறைஞ்சா ப்ரைஸ் ஏறும், ப்ரைஸ் ஏறுனா மார்ஜின் அஃபெக்ட் ஆகும், மார்ஜின் அஃபெக்ட் ஆனால் ப்ராஃபிட் அர்னிங் பர் ஷேர் குறையும் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நல்லா பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இதே பாயிண்ட் சொன்னேன். ஒரு வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வருது, கஸ்டமருக்கு ஓகே பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல. வெங்காயம் சப்ளை ரொம்ப குறைஞ்சிடுது. இப்போ ஒரு 10 கிலோ வர வேண்டிய இடத்துல 5 கிலோ தான் வருதுன்னு வச்சுப்போமே. அப்போ 5 கிலோ வரும்போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் கூட போயிடும். அப்படி போச்சுன்னா ட்ரேடர் எல்லாம் விசாரிச்சு கேளுங்க, ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதா, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது லாபம் அதிகமாக வருதான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் எல்லாருமே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது வருதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இயல்பு புரியுதா, இயல்பு நிலை, இதுதான் உண்மை. ரொம்ப ப்ரைஸ் குறையும் பொழுது என்ன ஆகும்னா பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தா ஆஸ் எ இன்வெஸ்டர் எனக்கு லாபம். ஆஸ் எ கன்சியூமராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குனாக்கா நிறைய செலவுகள் ஆகிறதுக்கு இல்லை இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இது அடுத்தது குளோபல் வீக், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு இந்தியன் மார்க்கெட் ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்தியன் மார்க்கெட் 2024 இப்போ வரைக்கும் தேவையான கரெக்ஷன் எடுத்தாச்சு. இனிமேல் மார்க்கெட் வளர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாயிடுச்சு. இப்போ Q4 ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. Q4 ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே வந்துகிட்டு இருக்கு. 1 or 2 கேஸ் தவிர்த்து ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது வெயிட்டட் மார்க்கெட் தான். தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நேரங்களில் கன்சிடரேஷனை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கோல்டு ப்ரைஸு தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நெகட்டிவ். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறத யார் பண்ண முடியும்? நீங்கள் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது. யார் பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி ஒரு பேங்க் தான் பண்ண முடியும். பெரிய பெரிய பேங்க் நிறுவனங்கள் தான் பண்ண முடியும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்டடாக தான் வெளியேருந்து கொண்டு வராங்க. ஒன்று இப்போ ப்ளஸ் அவங்க அந்த இம்போர்ட்டை பண்ணலைங்கிறதுனாலையும், ப்ளஸ் அதை இப்போ கோல்டு ப்ரைஸில் வந்து உங்களுக்கு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனாலையும் ஒரு காரணமாக இருக்குது. ஈவன் ருப்பியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,500 ஆன்லைன் ப்ரைஸ். எவ்வளோ? 14,600. பட் இன்னைக்கு ஷாப்லலாம் பெரிய பெரிய ஷாப்லலாம் இன்றைக்கி என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14,320 தான் ப்ரைஸ். அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 180 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆன்லைன் ப்ரைஸ்க்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும். ஸோ இது ஒரு விஷயம், ஓகேங்களா? ஏன்னா போன 10 நாளாகவே மார்க்கெட் வந்து தொடர்ந்து மைனஸில் போயிட்டுருக்கு கோல்டு ப்ரைஸில் சொல்கிறேன், 22 கேரட். அதுக்கடுத்து சில்வர் ப்ரைஸு கடையிலையுமே 290 தான் விற்கிது, அதாவது பையிங் ரேட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸு 290 தான் இருக்குது. 4 to 5 டேஸாக 1 வீக்காக எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே கோல்ட்மேன் சாக் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6.5க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6.5 தாண்டி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.9 வரைக்குமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2026க்கான ஜிடிபி. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஆப்வியஸாக கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஆப்வியஸாக அடி வாங்க செய்ய தான். அது மாதிரி இன்ஃப்ளேஷனும் இருக்க தான் செய்யும். இப்போ நீ பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, 107 ரூபா 107 ரூபாயில் 108 ரூபா கிட்ட வந்தாச்சு பெட்ரோல். அது சென்னையில் சொல்கிறேன் நான். அடுத்தது 100 ரூபா தொட்டிடுச்சு கிட்டத்தட்ட டீசல். ஸோ இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால ஆப்வியஸாக அந்த எக்ஸ்பென்ஸு இருக்க தான் செய்யும். ஸோ ஜிடிபி க்ரோத்தில் டிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது மேசிவ் டிப் இருக்குது. இன்றைக்கி ஆயில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74 நாளுக்கு உண்டான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். பொதுவாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 90 நாளுக்கான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கணும். எவ்வளோ கேப் இருக்குது? 16 நாள் கேப் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ஜப்பான் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 டேஸ் வச்சுருப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு சைனா மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு மினிமம் 90+ டேஸ்.
ஸோ இந்த அளவுக்கு அவங்கலாம் வந்து சேஃப்கார்டாக இருக்கும்போது நாம தான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கோம். பட் ஸ்டில் நம்மளுடைய பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது அவைலபிலிட்டி வந்து அதிகம். ஜப்பானோட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஜப்பான் வந்து ப்ரிசர்வ்டாக 200 டேஸ்க்கு உண்டானதை வச்சிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய டிவிடெண்ட்ஸ்லாம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த கம்பெனிக்குனா ட்ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1:2 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்துட்டு ஜூன் 4ஆம் தேதிக்கு இருக்குது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஜூன் 10ஆம் தேதி. ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், அதானி போர்ட் இவங்கெல்லாம் வந்து அடுத்து உங்களுக்கு டேட் போட்டுருவாங்க. அடுத்தது அசோக் லைலாண்ட் ரூ. 2.50 இந்த வாரம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிற கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் ஐடி செக்மெண்ட் ஓரளவுக்கு மேலே இருக்குது. இந்த மீன் டைம் நான் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே வரேன். ஸோ இந்த கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வளர்ந்துட்டே இருக்குது. ஆஃபர் ஃபார் செல் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் வந்திருக்காது. பட் ஸ்டில் இதெல்லாம் போயிட்டுருக்குங்கிறது பார்த்து டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோடெக்கு எல்லாமே இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெகட்டிவ்ல இருக்குது. அதானி பவர் ஏன் நெகட்டிவ்ல இருக்குது, வேதாந்தா ஏன் நெகட்டிவ்ல இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸில் இதெல்லாம் வந்து ஓவர் ஹைப் எடுத்தது. ஓகே, அதனால் அதை ரீகரெக்ஷன் எடுக்க வேண்டிய டைம்ன்றதுனால அதை ரீகரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. இது நீங்கள் பார்த்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நெகட்டிவ்ல இருக்குது. அடுத்தது சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா, அதுவும் நெகட்டிவ்ல இருக்குது. உங்களோட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஆக்சுவலாக ஹவு மெனி ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் சார். இது கேள்வி எனக்கு சரியாக புரியல. மேபி நீங்கள் கேட்குறது இப்படியா இருக்கலாம். எவ்வளோ வந்து ஒரு ஹோல்டிங்ஸ் வச்சுக்கலாம் ஒரு நபர் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சது 30 கம்பெனிக்கு மேலே இருந்தால் சேஃப். 50க்கு கீழே இருந்தால் இன்னும் சேஃப். 30 to 50 உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும்? 30 தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அரௌண்ட் 30 to 40 மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் ஒரு 30க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க, ஏன்னா கான்சென்ட்ரேட்டடாக போயிடக்கூடாதுங்கிறதுனாலையும். அதுக்கப்புறம் 50க்கு மேலே போகாதீங்க. ரொம்பலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது. சில நேரங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துடும். அடுத்தது எஸ்பிஐ புக் வேல்யூ ஹை அப்படியான்னு கேட்டிருக்கீங்க. எஸ்பிஐயோட புக் வேல்யூ இப்போ என்ன இருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு புக் வேல்யூ வந்து ரூ. 608 இருக்குது. ஷேர் ப்ரைஸ் ரூ. 950 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ புக் வேல்யூவோட ஷேர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறது எப்படி நீங்கள் கணக்கு போடணும்னா, இவங்களுடைய ஆர்ஒஐ இருக்கு இல்லையா, ஆர்ஒஐ டிவைடட் பை எஃப்டி ரேட்னா என்ன, 6.5 நீங்கள் இதில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் 2.25 டைம்ஸ்க்கு மேலே, 2.25 டைம்ஸ்க்கு மேலே கூட ப்ரைஸ் வந்து அலௌடு. பட் ஸ்டில் இன்னைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் 1.5 தான் இருக்குது. ஓகேங்களா, 1.5 வந்து நல்ல ரேட். ஏன்னா லாஸ்ட் 5 இயராக ட்ரெண்டுக்கு வந்திருக்காங்க. 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 11% ஆர்ஓஐ இருக்குது. பட் அதை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ கோல்டு லோன் எல்லாமே வந்து ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வந்துட்டதுனால நீங்கள் கவனிங்க, 5 வருஷமாக அவங்க ட்ரெண்ட் வந்து 16, 3 வருஷம் 17. ஸோ இந்த 15, 16, 17ங்கிறதுக்குள்ளே வந்துட்டதுனால ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஓவர் வேல்யூலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க 1:1 வரும்னு, அது எல்லா கம்பெனிக்கும் வர மாதிரி வராது. இந்த கம்பெனிக்கு இதுதான் இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா கேன் பி கன்சிடர் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்னு கேட்டிருக்கீங்க. எஸ், பேங்க் ஆஃப் பரோடா ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஸ்டில் இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆர்ஓஐ எவ்வளோ தடவை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். போன 10 இயரில் பார்த்தீங்கன்னா 10% அந்த ஆவரேஜ் தான் இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் 5 இயர் இவங்களோட ட்ரெண்ட் வந்து அரௌண்ட் 14, 13, 15, 14 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதனால் இது கொஞ்சம் ஸ்பீடாகவே வளரும். நீங்கள் 5 இயருக்கு பிளான் பண்ணுறதை விட பெட்டர் 10 இயருக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற. ஏன்னா திடீர்னு ஒரு வேளை இது மல்டி பேக்கராக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக வளர்கிறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் 5 இயர் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. 5 இயர். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா 5 இயருக்கு பதில் 10 இயர் பிளான் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடாங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து லிஸ்ட் ஆனது 2024 தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ரூ. 170 வரைக்கும் ஆகி போய் இப்போ வந்து ரூ. 84 வந்து நிற்குது. அப்போ ரூ. 84 நிற்குது. இதுவாக நிற்குமா ஸ்டாண்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த ரூ. 84 ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.14. அப்போ 3.14 வந்து இன்னைக்கு தான். அப்போ நீங்கள் ரூ. 170 எங்கே இருந்திருக்கும் பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட வந்து 6 மடங்கு புக் வேல்யூ இருந்திருக்கும். அது அதிகமான ப்ரைஸுக்கு அன்றைக்கி லிஸ்ட் ஆகிடுச்சு. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு எல்லாமே பொதுவாக புக் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 கிட்ட இருக்கும். 2.5லேருந்து 3 இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸுங்கிறது இங்கே ஒரு பெரிய நெருடல். ஏன்னா ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் லோனோ கொடுக்குறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சு கொடுக்கலாம். ஆனால் இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா பெரிய அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11% எடுத்துகிட்டா எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் இயரில் சொல்கிறேன். 10 to 11 எடுத்துட்டாலும் பெரிய விஷயம். அப்போ அது வந்து நெக்ஸ்ட் 5 இயரில் பெரிய அளவுக்கு க்ரோத்தை கொடுக்குமானா நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆர்ஒஐ அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ காலம் போக போக ஆர்ஒஐ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம குறைச்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறதுனால. எனிவே நீங்கள் வந்து கம்பெனி வைஸ் நல்ல கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா எஸ் குட்.
ஆனால் இந்த கம்பெனியில் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 2%க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். உங்கள் ஹோல்டிங்ஸ் சொல்கிறேன். இந்த கம்பெனியில் ஒருவேளை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2% இருக்குன்னா அதுக்கு மேலே பெருசாக எதுவும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபர்தர் நிறைய சைக்கிளிக் கம்பெனி இருக்குது, க்ரோயிங் கம்பெனி இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுட்டு பேங்கிங் கொடுக்குற அளவுக்கு ரிட்டர்ன் கூட இது கொடுக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா பஜாஜோடைய பல ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் நல்லாவே இருக்குது. பஜாஜ் ஆட்டோ மொபைல்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமாங்கிறது அகைன் கொஸ்டின் மார்க் தான். எனவே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன சேஞ்சஸ்னும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் இந்த வாரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை 3 hours ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற இண்டக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் 10 இயர்க்கு என் கூட கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.